தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய பேசுபொருள் அப்படின்றது, இங்கே நினைத்தாலும் ஒரு தலித்தால் முதலமைச்சராக வர முடியல, இந்தியா முழுவதும் இந்த சூழல் இருந்தாலும் தமிழகத்திலும் இருக்குன்னு திருமாவளவன் பேசியது பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இங்கே அப்படி ஒரு சூழல் இருக்குது, அதை இந்த 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 பார்வையை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் பேரியக்கம் தாங்க அதை செய்ய முடியும். கர்நாடகாவில் தலித் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இல்லையா? இன்றைக்கி உள்துறை அமைச்சர் கர்நாடகாவில் ஒரு தலித். ஆந்திராவில் எடுத்துக்கோங்க, அஞ்சையா முதலமைச்சராக காங்கிரஸ் பேரியக்கம் தலித் ஆகலையா? பீகாரில் தலித் முதலமைச்சராக வரலையா? எல்லா மாநிலங்களையும் பெரும்பான்மையான இடங்களில் தலித் முதலமைச்சர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை. இல்லை, நீங்கள் எப்படி வர முடியாது சார்? வர முடியும், மக்கள் தான் தீர்மானிக்கும். காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்துருக்கு, பாஜக கூட வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் அவர் சொல்வது இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு அம்பேத்கரிய இயக்கம் இல்லை, பாஜக எங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கு? சத்தீஸ்கரில் கொடுத்தாங்களே, துணை முதலமைச்சர்லாம் கொடுத்தாங்களே, பட்டியலின மக்கள் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுக்கலன்னு சொல்றீங்க? காங்கிரஸ் முதலமைச்சர் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன், அவங்க துணை முதலமைச்சர்ன்றீங்க. ஏன் முதலமைச்சர் கொடுக்கல பாஜகவில்? சரி, பாஜகவில் பங்காரு லட்சுமணன் நீங்கள் தலைவராக கொண்டு வந்தீங்க, அவர் என்ன பண்ணீங்க? எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? இல்லை, அவர் ஒரு சிக்கலில் யார் அதை மாட்ட வச்சது? டெகல்கால மாட்ட வச்சது யார்? டெகல்கா எப்படி உள்ளே வந்துச்சு அவர்கிட்ட? எப்படி மாட்ட வைத்தாங்க? சரி, தமிழ்நாட்டில் கிருபாநிதின்னு இருந்தார், டாக்டர் கிருபாநிதி தலைவர், அவர் அடித்தே விரட்டினாங்களாம். அடித்தே இருக்கார் ஒருத்தர். அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது, யார் ஸ்டேட்மெண்ட் இல்லை, அவர் பாதிக்கப்பட்டவர் சொல்லியிருக்காரு, என்னை அடித்து விரட்டினார்கள்னாரு. அப்புறம் இப்போ எல்முருகன் இருக்கார், எல்முருகனுக்கும் அங்கே இருக்கிற தலைவருக்கும் இப்படி இணக்கமாக இருக்காங்களா? சொல்லுங்கள். இப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தில் எங்கள் தலைவரெல்லாம் நாங்கள் இணக்கமாக இருக்கோம். நான் ஒரு தலித், நான் தலைவராக இருக்கேன். எங்கள் தலைவரெல்லாம் பாருங்கள், பேரணி ஆகட்டும், ஆர்ப்பாட்டமாகட்டும், இணக்கமாக இருந்து தோளோட தோல் கொடுத்து உறுதுணையாக இருக்காங்க. அது மாதிரி அங்கே முடியுமா பாஜகவில்? அப்போ இந்த பாஜகவுடைய சித்தாந்தமே வேறு. அவங்க எப்படி தலித்தை பற்றி பேச? இல்லை, அவர்களும் பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுக்கு அவங்க முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஏராளமான விஷயங்களை செய்கிறோம், வாய்ப்புன்னு நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பேசலான்னு. வாய் ஜாலம் பேசக்கூடாது, செயலில் காட்டணும். நான் என்ன உணவு சாப்பிடணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்களே, அது எப்படி நியாயம்? அது தலித் என்ன உணவு சாப்பிடணும், சிறுபான்மை மக்கள் என்ன உடை அணியணும், என்னுடைய உணவும் உடையும் நாகரிகமும் கலாச்சாரமும் நீ தீர்மானிப்பீங்களா? அதான் பாஜகவா? எப்படி சார் இது? இல்லை, இப்போ காங்கிரஸ் வாய்ப்புகள் கொடுத்துருக்கு, காந்தி அதற்கான விதைகளை இட்டார் காங்கிரஸ்குள், அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிற்குள் வரப்போ என்ன பேச போகிறோம்? திருமாவளவன் சொன்ன மாதிரி இங்கு தலித் மக்கள் எவ்வாறு அரசியல் பிரதிநிதித்துவம் அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் திமுக மட்டும் இல்லை, அதிமுக திமுகன்னு வச்சா கூட பெருசாக இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தானே அதற்குள்ளே இருக்குது. இல்லை, இது மக்கள் தான் தீர்மானிக்கணும், மக்கள் தீர்மானிப்பாங்க என்றைக்கு தலித் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு. மாற்றம் மட்டும்தான் மாற்ற முடியாது. மாற்றங்கள் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், இந்த தலைமுறையில் வரலாம், இல்லை அடுத்த தலைமுறையில் வரலாம், ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வரும். இதை வைத்து திமுக அதிமுகவை ஒரு தலித் விரோத கட்சியாக, இந்த திராவிடம் இவர்களுக்கு எதுவுமே செய்யலை, இவர்களை ஒடுக்கி வச்சிருக்கின்ற ஒரு விமர்சனத்தை பாஜகவிலிருந்தே வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை நான் பிறர் கட்சியை பேசுகிறத விட எங்கள் கட்சியை பேசுகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக, உள்துறை அமைச்சராக தியாகசீலர் கக்கனை நினைக்கிறாங்க. பரமேஸ்வரனை எந்த சமூகத்தை ஆலய பிரவேசம் செய்ய முடியாது, ஆலயத்துக்குள் நுழைய முடியாதுன்னு சொன்னாங்களே, பரமேஸ்வரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி பரிவட்டம் கட்டி உள்ளே கூட்டு போங்கடானார். அதெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய புரட்சி அது. இல்லை, இன்றைக்கி இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய ஆட்சி எடுக்கிற இடத்துலலாம் முக்கிய துறைகளை தலித்துகள் வச்சுருப்பாங்க. திரு ராகுல் காந்தி வந்த பிறகு எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் பற்றி ரொம்ப பேசிகிட்டே இருந்தது. அரசமைப்பு சட்டத்தை வைத்து பேசியதை இவர்களுக்கு பாதிப்புன்னு பேசியது, அதில் மாற்று இல்லை. ஆனால் இங்கே என்ன அடுத்த கட்டம் நகருதுன்னா, தலித் முதலமைச்சர்னு தமிழ்நாட்டில் பேசுபொருளாகுது. பாமக என்ன சொல்கிறாங்கன்னா, தலித் மக்கள் எங்களை ஆதரித்தா நாங்கள் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் நிறுத்துகிறோன்னு முன் பாமக வந்துருக்கு. சரி, பாமக ஏன் இது வரைக்கும் ஆதரிக்கலை? பாமக மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் முதன்மையான பதவியை, முதலமைச்சரை தலித் தான் கொடுப்போம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க சொல்லுங்களேன், பிரகடனப்படுத்த சொல்லுங்களேன். இப்போ தான் வாயளவில் செஞ்சால் போதுமா? இல்லை, இவர் கடந்த நாங்களும் நெருங்கி தமிழ் பாதுகாப்பு இயக்கமாகட்டும், வன்னியர் ஒற்றுமை கூட்டமைப்பாகட்டும், தலித் ஒற்றுமை கூட்டமைப்பாகட்டும் பணியாற்றியிருக்கோம். வாயளவில் தானே இருக்குது, செயல்பாட்டுக்கு வரலையே. இல்லை, அவங்க முக்கிய பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்களே, தலித் எழில்மலைக்கு பொறுப்பு கொடுத்ததா இருக்கட்டும், நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லைங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் கலர் நீல கலர் இருக்கும், அம்பேத்கரை படத்தை போடுவார்கள்,
அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துவார்கள், தலித்தியத்தை முன்னிலைப்படுத்துவார்கள், எல்லாம் கரெக்ட். ப்ராக்டிக்கலாக எப்போ பண்ண போகிறீங்க? ப்ராக்டிக்கலாக செய்யணும்ல. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி செய்கிறாருல்ல, சோனியா காந்தி அம்மா செய்கிறாங்கல்ல, தலைவர் ராஜீவ் காந்தி செஞ்சார்ல, அண்ணன் இந்திரா காந்தி செஞ்சுருக்காங்கல்ல, ஜவஹர்லால் நேரு செஞ்சுருக்காருல்ல, ஜெகஜீவன் ராமை துணை பிரதமர் ஆக்குனாங்கல்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்குனாங்கல்ல, உள்துறை அமைச்சர் ஆக்குனாங்கல்ல. நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அவங்க அதை நோக்கி நகர்றாங்க, பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து தான் யாரும் பேச மாட்டீங்க. ஹெச் ராஜா அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தலித் முதலமைச்சரை வேட்பாளராக நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படின்னு பாஜக வந்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ திமுக கூட்டணியில் தான் ஒரு அமைதி இருக்குது, தலித் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி. போகாத ஊருக்கு வழிகாட்டுவது எந்த விதத்தில் சரின்னு தெரில. போகிற ஊருக்கு வழிகாட்ட சொல்லுங்கள், பிரகடனப்படுத்த சொல்லுங்கள். ஏன் நீங்கள் அவங்கள ஒரு ஒரு அம்பேத்கர் சித்தாந்தத்தெல்லாம் நிறைய உள்வாங்கியவர், விளிம்பு நிலை மக்களின் அரசியல் மேம்பாடு அது பற்றியெல்லாம் நிறைய நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இப்படி ஒரு குரல் வருகிற போது நீங்கள் பாராட்டணும்ல. பாஜக பேசுது, பாமக பேசுதுன்னா எல்லாம் உண்மை தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கேபினெட் அமைச்சர் கிடைச்சது, மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஹெல்த் மினிஸ்டர். அதில் யார் இருந்தாங்க? ஒரு தலித் இருந்தாரா? அன்புமணி ராமதாஸ் தானே இருந்தார். அப்போ எங்களுடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடு, முதன்மை பதவி எது வருதோ, முதலமைச்சராக இருக்கட்டும், கேபினெட் அமைச்சராகட்டும், தலித்து கொடுப்பேன். ஏன் கொடுக்கல? தலித் ஏழுமலை கொடுத்தேன்னு சொல்கிறீங்க, ஏன் அந்த கேபினெட் அமைச்சர் ஒரு தலித்து கொடுத்துருக்க வேண்டியதானே? தலித் எம்பி இல்லையா அவங்ககிட்ட? ஒருவேளை தலித் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு பிரகடனம் 2026 தேர்தலில் முன்னிலைப்படுத்தப்பட்டால் அது உங்கள் கூட்டணிக்கு சிக்கலாக வருமா? அப்படி முன்னிலைப்படுத்தப்பட்டு அகில இந்திய தலைமை தான் இதை பற்றி முடிவு செய்யணும். தலித்துகளை உண்மையாக நேசிப்பவர்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு அடிமைப்பட்ட சமூகம், ஒதுக்கி வைத்த சமூகம், எப்பொழுதுதான் கல்வி அறிவு படிப்பறிவு எடுத்து வருகிறாங்க. ஆனால் இது அமெரிக்காவில் சாத்தியமாச்சு. ஆனால் எங்கள் கட்சியில் தான் அது மாதிரி அகில இந்திய தலைமை மல்லிகார்ஜுன கார்கேவை இன்றைக்கி தீண்டப்படாத சமூகம் என்று சொன்ன ஒரு தலைவரை இன்றைக்கு தலைவராக்கியிருக்காங்க. அந்த பெருமை எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு தான். எவ்வளவு கௌரவமாக நடத்தப்படுகிறார், எல்லா முடிவும் அவர் தான் எடுக்கிறாரு. ஸோ இப்போ இந்த நேரம் உகந்த நேரமாக இல்லைன்னு நினைக்கிறீங்க சூழல்? அது எங்கள் அகில இந்திய தலைமை வலிமையான தலைமை, எல்லா அரசியல் பின்புலங்களையும் அரசியலுடைய தற்கால நிலைகளையும் ஆய்வு செய்வார்கள். எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ இப்படி செய்வாங்க.